இளைப்பாறுதலாக இருப்பீர்கள். இயேசுவோடு கூட நீங்கள் இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற எல்லா வேலையும் நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய கரத்தில் வருகிற பணமும் உலக மனுஷனுடைய கரத்தில் இருக்கிற பணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சம்பாதிக்கிற பணம் உங்களோட அதிகமா இருக்கலாம், ஆனா அவன் கடனுக்கு போயிடும். ஆனா உனக்கு கொஞ்சம் பணமா இருக்கும், ஆனா உனக்கு உன் குடும்பத்துல வறுமை இருக்காது, துக்கம் இருக்காது. அது கிருபையின் பணங்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் பணங்கள், அது புதிய உடன்படிக்கையின் பணங்கள், அது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் பணம். அது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை குறைவுக்குள்ள கொண்டு போகாது. எத்தனை பேர் நான் சொல்றதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவரோடு கூட உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்றது என்னன்னா, கிருபையினாலே இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்தார். ஆமென். உங்க மேலையும் என் மேலையும் இருக்கிற அன்புனால தேவன் இந்த பூமிக்கு மனிதனாக வந்து இந்த பூமியில மனிதனால் வாழ முடியவில்லை, பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை, வியாதியை ஜெயிக்க முடியவில்லை, அவனால் பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுதலையாக முடியவில்லை. ஆவிக்குரிய காரியங்களானாலும் சரி, உலக காரியங்களானாலும் சரி, அவனால ஃபார்வர்டுக்கு வர முடியல, முன்னோக்கி வர முடியல. பிசாசுனால இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை முன்னோக்கி அவன் வரவே விடமாட்டான் என்று அறிந்து உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் முன்னோக்கி செல்வதற்காக, வெற்றியை பெறுவதற்காக அவர் மனிதனாக பூமிக்கு வந்தார். பூமியில கல்வாரி சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கினார். அவருடைய கிருபையினால உனக்காகவும் எனக்காகவும் சகல காரியங்களையும் செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது முடிக்கப்பட்ட வேலையாக இருக்கிறது. ஆமென். ஆமென். பாருங்க, அப்பாவின் தோளில் இருக்கிற ஒரு குழந்தை, அந்த அப்பாவின் தோளிலே அது உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அது தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை, அந்த அப்பா தான் அந்த பிள்ளையை உயர்த்தி காண்பிக்கிறார். ஆமென். இயேசு உனக்கு அப்பாவாக இருந்தால் அந்த அப்பா உனக்கான யாவையும் செய்து முடிப்பார். அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா இருக்கிறாங்களே, அவங்க சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்க சொல்றாங்க, அப்பா இதை தான் நான் எதிர்பார்த்தேன், நீங்க இதை வாங்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க எதிர்பார்க்கறத அப்பா வாங்கி தருவாரா, வாங்கி தர மாட்டாரா? வாங்கி தருவார். சொல்லுங்க. வாங்கி தருவார். உங்களை அப்படி சொல்ல வைப்பார். இந்த காரு தானே நான் எதிர்பார்த்தேன், வாங்கி தந்துட்டீங்களே. இப்படிப்பட்ட ஒரு வீடை தானே நான் எதிர்பார்த்தேன், எனக்கு வாங்கி தந்துட்டீங்களே. இப்படிப்பட்ட ஒரு வேலை தானே எதிர்பார்த்தேன், எனக்கு வாங்கி தந்துட்டீங்களே. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை தானே எதிர்பார்த்தேன், எனக்கு வாங்கி தந்துட்டீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். நீங்க அப்பாவுடைய தோளின் மேல ஏறுவதற்கு நீங்க பிரயாசப்படல, அப்பா அவருடைய தோளிலே உங்களை தூக்கி வைத்திருக்கிறார். ஆமே. நீங்க பார்க்கிற இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களால், உங்கள் வேலையால், உங்களுடைய உழைப்பினால வரல. இப்ப இருக்கிற உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்பா அவர் உங்களை தூக்கி உயர்த்தி வைத்திருக்கிறார். அது கிருபையினால் உங்களுக்கு கிடைத்த வாழ்க்கை, அவர் அன்புனால கிடைத்த வாழ்க்கை, அவருடைய இரக்கத்தினால், அவருடைய தயவுனாலே நமக்கு கிடைத்த வாழ்க்கை. பரிசுத்தவான்கள் வேதத்தில் நெகேமியாவில் சொல்றாங்க, அவருடைய பெரிய தயவுனாலே நாங்கள் செல்வ செழிப்பான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்றாங்க. ஆமென். இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, தேவனுடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள், அவருடைய அன்பு. ஆமென் சொல்வீங்களா? நேற்று ஒரு பாஸ்டரோடு நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நீங்க ஒரு பானிபூரி கடையை நடத்துறீங்க, உங்களுக்கு நாங்க எந்த நன்மையும் செய்யல, உங்க வீட்டுக்கு நாங்க திருச்சிக்கு வரும்போதெல்லாம் உங்க வீட்டுல என்னை இரவுல தங்க வைக்கிறீங்க,
எனக்கு தேவையான நான் விரும்புறதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்க. நான் கொரோனாவில் திருச்சியில் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது என்னை ஓடி ஓடி வந்து என்னை கவனிச்சிங்க, பழம் வாங்கி கொடுத்தீங்க, மட்டனு சிக்கனு பீஃபு சூப்பெல்லாம் வாங்கி எனக்கு தூக்கிட்டு வந்தீங்க, இவ்வளவு நேசிச்சிங்களே, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு. ஒன்றுமே செய்யல தானே அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு மனிதனா இருக்கிற நீங்க, உங்களுக்கு நாங்க ஒண்ணுமே செய்யல, எங்களுக்காக இவ்வளவு ஓடி ஓடி எங்களை நேசிக்கிறீங்களே, ஒரு மனிதனுடைய அன்பே இவ்வளவு பெருசா இருக்குமானால் ஏசப்பாவுடைய அன்பு உங்க மேல அவர் வச்ச அன்பு எவ்வளவு பெருசா இருக்கும். இத புரிஞ்சிச்சுன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். உங்களுடைய கிரியைகளினால உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ள நீங்க நினைக்காதீங்க. அப்பாவுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை உயர்ந்த இடத்திலே கொண்டு போக வைக்க வேண்டும் என்று சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். வருகிற நாட்களிலே அந்த இடத்துல நீங்கள் நிச்சயம் போய் அமருவீர்கள், உட்காருவீர்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு உயர்வுகள் வரும்போதும் நீங்க சொல்லுங்க, இது அப்பா செஞ்சது, இது அப்பா செஞ்சார். ஏசப்பாவுடைய கிரியை, அவருடைய கிருபை என்று நீங்க அவருக்கு கிரெடிட் கொடுங்க, அவருக்கு மகிமையை கொடுங்க. ஆமென். என் பொண்ணு +2 மார்க் வரதுக்கு முன்னாடி சொன்னேன், நீ சொல்லணும் இந்த வெற்றிக்கு இயேசு தான் காரணம், கிறிஸ்துவின் ஞானம் தான் வெற்றியை தந்தது. ஆமென். வாத்தியார்னு சொல்லாத, டீச்சர்னு சொல்லாத, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வாயை திறந்தா இயேசு மட்டும்தான் என் வாயில வருவார். ஆமென். திருத்துவ தேவன் மட்டும்தான் எங்க வாயில வருவாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ளதான் எங்க வாழ்க்கை இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? திருத்துவ தேவனுக்குள்ள எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. கடந்த நாள்ல ரொம்ப நாள் எனக்கு தெரியாத ஒரு சத்தியத்தை ஒரு 2 நாள் முன்னாடி ஆண்டவர் எனக்கு சொன்னார். நான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்ற அந்த வசனத்தை நான் என்ன நினைச்சேன்னா, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு எங்களை ரட்சித்து கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், அவர் கிருபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நான் விசுவாசிச்சேன். ஆண்டவர் என்னோடு பேசினாரு, நான் உன்னை உருவாக்கும் போதே, உன்னை படைக்கும் போதே கிறிஸ்துவுக்குள் வைத்துதான் படைத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க எப்படி படைக்கப்பட்டீங்க? எப்படி சிருஷ்டிக்கப்பட்டீங்க? கிறிஸ்துவுக்கு உள்ளதான் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டீங்க. ஒரு குழந்தை தாயின் வயிற்றுக்குள்ளே உருவாகிறது போல இயேசு அப்பாவுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் உருவாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, தேவன் தண்ணீரை படைக்கிறார். ஒரு கூட்டம் தண்ணீரை வானத்திலே ஆகாய விரிவில் அனுப்பிட்டார் மழையாக. ஒரு தண்ணீரை பூமியிலே சமுத்திரமாக உண்டாக்கினார். சமுத்திரத்தின் தண்ணீரை பார்த்து பேசினார், சமுத்திரத்தின் தண்ணீரே திரளான மீன்கள் பெருக கடவுது, மச்சங்கள் பெருக கடவுது என்றார். சமுத்திரத்தில் இருக்கிற துப்பிங்களன், மீன்கள், முதலைகள், அந்த தண்ணீரிலே திரளான மச்சங்கள் பெருகினது. மீன் ஆண்டவர் எதுல உருவாக்கினாரு? தண்ணீரினால். தண்ணீர் தான் மீனை, தண்ணீருக்குள்ளே தேவன் வார்த்தையால் மீனை உருவாக்கினார். அதே போல உங்களையும் என்னையும் பிதா கிறிஸ்துவுக்குள் உருவாக்கினார். தண்ணியை விட்டு மீனை எடுத்தா செத்துரும். கிறிஸ்துவின் கிருபைக்குள்ள இருந்து நீ வெளியே வந்தீங்கன்னா உன் வாழ்க்கை வறட்சி ஆயிரும், உன் வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததாயிரும், உன்னுடைய வாழ்க்கை ஏழ்மையாயிரும், உன்னுடைய வாழ்க்கை தோல்வி ஆயிரும். ஏன்னா கிறிஸ்து இல்லைன்னா உன்னால வாழ முடியாது. இதுதான் ஃபார்முலா. தண்ணியிலிருந்து மீனை பிரிச்சா மீன் கொஞ்ச நேரத்தில் செத்துருன்றது போல அவருடைய அன்பிலிருந்து, அவருடைய கிருபையிலிருந்து, ஆமென், கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நீ வெளியே வந்தீன்னா உன்னை இந்த உலகம் உன்னை அழிச்சிரும். ஆமென். ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஆமென். ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 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 கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே வலது பார்சத்திலே இயேசுவோடு கூட நாம் உட்கார்ந்து இருக்கிறோம்.
ஹாப்பியா இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் என்பது சந்தோஷமாய் வாழ்வது. சர்ச்சுக்கு பேரை மாத்தலான் இருக்கிறேன், ஹாப்பி லைஃப் அப்படின்னு போடலான் இருக்கிறேன். ஆமென். ஒருவனுக்கும் நான் அடிமை அல்ல, என் வாழ்க்கையில நான் சுயாதீனமாக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவனுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஆமென். நான் விரும்பினா செய்வேன், இல்லைன்னா அவருடைய சமூகத்தில் உட்காருவேன். ஆமென். ஆண்டவர் அந்த அளவுக்கு ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கையை இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை நம்ம சர்ச்சுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கே அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்வீங்களா? இளைப்பாறுதல் அப்படின்னு நம்ம பேசணும், மௌனமா இருத்தல், அமைதலாக இருத்தல் சொன்னோம். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் வந்திருக்கிறார், மௌன புரட்சியிலே ஜெயிச்சிட்டாரு, வாயை திறக்க மாட்டார், அமைதலா இருந்தே ஜெயிச்சிட்டாரு. 1ஆம் தேதி நியூ இயருக்கு நான் என்ன பேசினேன்? நீ வாயை மூடுனா உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொன்னா, நீயும் வாழ்க்கையில மேல வரணும்னா இன்னைக்கு பிரசங்கத்தை கேளு. உனக்கு எதிராக வர மனிதர்களாக இருக்கட்டும், பிசாசாக இருக்கட்டும், எதுகிட்டையும் நீ ஆன்சர் கொடுக்காத, மௌனமா இரு, சைலண்டா இரு. இளைப்பாறுதல்னா எத்தனை அர்த்தம் நான் சொன்னேன், ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்நேரம் ஜெயிச்சிருப்பீங்க. ஆமென் சொல்றீங்களா? இப்போவாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், பெரம்பலூர்ல இந்த சர்ச்சில் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த சபைக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே வாக்குத்தத்தம். ஆமா, இன்னும் நீங்க ரெஸ்டுக்குள்ள வரீங்க, இன்னும் அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள வரீங்க, இன்னும் நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்க, இன்னும் நீங்க மௌனமா இருக்கிறீங்க. உங்களுடைய மௌனம் பெரிய பெரிய வெற்றிகளை, ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்வீங்களா? அவரோடு உன்னதங்களில உட்காருவது என்ற அர்த்தம் என்ன தெரியுமாங்க? ஒரு ராஜாவின் நாற்காலியில அந்த ராஜாவின் மகன் ராஜாவின் அந்த சிங்காசனத்தோடு சேர்ந்து உட்காருகிறான். ஆமென். ராஜா இருக்கிறார், ராஜாவினுடைய பிள்ளை. அவன் எப்பொழுது வேணால் ஓடி போய் ராஜாவின் சிங்காசனத்தில் உட்கார முடியும். மந்திரிகள் தடுப்பாங்களா? தடுப்பாங்களாங்க? யாரா தடுப்பாங்களா? ராஜாவுடைய பிள்ளைப்பா, எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவருடைய கிருபாசனத்திலே நீங்கள் ஓடி வரலாம். ஆமென். ஏற்ற நேரம் சமயத்துக்கு ஓடி வரத்தக்க கிருபாசன தண்டையிலே நீங்கள் வரலாம் என்று வேதம் சொல்லுகிறதா இல்லையாங்க? ஆமென். அவருடைய கிருபாசனத்து அது என்னங்க? அதுதான் உங்க சீட்டு. பிசாசு சொல்லிட்டான், கிருபாசனம் என்பது இயேசுவின் சீட்டு. இயேசு சொல்றாரு, அது என் சீட்டு தான், உன் சீட்டும் தான் கூட, உன் சீட்டு தான். எனக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்குதோ அவ்வளவு ரைட்ஸும் உனக்கு இருக்குது. ஆமென். இந்த உலகத்துல ஒரு கூட்டம் பார்த்து கேட்குறாங்க, உங்களோட நாங்க சேர்ந்தோம்னா எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்குறாங்க. ஆட்சியில் இருந்தவங்க சொல்றாங்க, இந்த முறை ஆட்சியிலையும் பங்கு இல்லை, அதிகாரத்திலையும் பங்கு இல்லை, கஷ்டம்னு சொல்றாங்க. சொன்னவங்க எலெக்ஷன் முடிஞ்சு அவங்களுக்கும் ஆட்சி இல்லை, அவங்களுக்கும் அதிகாரம் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்துல நிரந்தரமான ஆட்சியும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் கையில தான் இருக்குது. ஆமென். நீங்களும் நானும் கேட்டோமா, இயேசுவே எங்களுக்கு ஆளுகையை தாருன்னு நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு கேட்டீங்களா? கேட்கறதுக்கு முன்னாடியே அவரோடு கூட நம்மை ஆளுகை செய்ய வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தை தந்திருக்கிறார், வல்லமையை தந்திருக்கிறார். ஆமென். அப்போ நீங்களும் நானும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கல, உங்களுக்கு எனக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கல. இயேசுவுக்கு எவ்வளவு ஆட்சியில பங்கு வல்லமை இருக்கிறதோ, எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அவ்வளத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இயேசு சொல்றாரு, நான் எந்த அளவுக்கு ஆட்சி செய்யறேனோ, எனக்கு எந்த அளவுக்கு வல்லமை இருந்த அற்புத அடையாளங்கள் செஞ்சேனோ, என்னுடைய ஆட்சியின் வல்லமை உனக்கு தருகிறேன், என்னுடைய அதிகாரத்தின் வல்லமை உனக்கு தருகிறேன், என்னை விட நீ பெருசானதை செய்வா. ஆமென் சொல்வீங்களா? எந்த தலைவன் சொல்ல முடியும் என்னை விட நீ பெரிய காரியங்களை செய்வ அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்க முடியுமா? ஒரு குரு தன் சிஷியனை என்னை விட பெரிய ஆளா மாறுன்னு சொல்ல முடியுமா?
ஆனா இயேசு அப்பா சொல்றாரு, ஒரு அப்பா தான் தன் பிள்ளைய சொல்ல முடியும், என்னை விட நீ பெருசா வரணும்டா, என்னை விட பெரிய காரியங்களை செய்யணும்டா, நீ என் ரத்தம்டா, நீ என் சரீரம்டா அப்படின்னு சொல்ற அப்பாவை கையை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அப்பாவனுடைய அந்த ராஜாவனுடைய சிங்காசனத்துல அந்த பிள்ளை போய் உட்கார்றானே, அதை அந்த பிள்ளை அந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தானா, இல்லை அந்த ஸ்லாக்கியத்தை அந்த ஸ்லாக்கியத்திற்காகவே அவன் பிறந்தானா? சொல்லுங்க. ராஜாவனுடைய பிள்ளை ராஜாவனுடைய சிங்காசனத்தில் போய் உட்கார்றானே, யாரும் அவனை தடுக்க முடியவில்லை. இந்த ஸ்லாக்கியத்தை அவன் சம்பாதித்தானா, அந்த ஸ்லாக்கியத்துக்காகவே அவன் பிறந்தானா? ஆளுகை செய்கிற ரத்தத்தில் அவன் பிறந்தான். நான் சொல்றேன், நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ரத்தத்தினாலே பிறந்தவர்கள். ஆமென். அதிகாரத்தை செய்கிற இயேசுவின் ரத்தத்தினாலே பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம் வேணும்? நான் என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், நான் என் அப்பாவோட உன்னதங்களில வலது பார்சத்தில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறேன், நான் ஆளுகையில் இருக்கிறேன், நான் பவர்ல இருக்கிறேன். என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, ஆனால் அவைகள் எல்லாம் என் பாதத்திலே வந்து விழுவதுதான் நிச்சயம். ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, உன்னதங்களிலே அவரோடு உட்காருவது என்றால் அதனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா finished work. ஆமென். செய்து முடிக்கப்பட்ட வேலை. ஆமென். முடிக்கப்பட்ட வேலை. இந்த உலகத்துல எந்த அப்பாவும் சொல்ல மாட்டாரு வேலை முடிந்தது என்று சொல்ல மாட்டாரு. உங்களுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் தான் சொன்னாரு வேலை முடிந்தது. ஆமென். ஆமென். தென்னை மரத்தை படைச்சாரு, வேலை முடிஞ்சிருச்சு. எல்லா மரத்தையும் படைச்சாரு, வேலை முடிஞ்சிருச்சு. தண்ணியை படைச்சாரு, வேலை முடிஞ்சிருச்சு. பூமியை படைச்சாரு, வேலை முடிஞ்சிருச்சு. பூமி சொல்லுது, ஜீசஸ் 6000 years நான் சுத்திட்டேன், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நான் இன்னைக்கு சுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உங்கள் நிலைமை என் நிலைமை என்னங்க? சொல்லுங்க. சூரியன் சொல்லுது 6000 ஆண்டுகள். ஓ, ரொம்ப உழைச்சிட்டேன், நான் ரொம்ப ஹோல்ட் ஆயிட்டேன். ஜீசஸ் ஒன் டே எனக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா அவர் செய்து முடித்த வேலைகள் இன்று வரைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவர் உனக்காக கல்வாரி சிலுவையில செய்து முடிச்ச வேலை உன் தலைமுறை, உன் பிள்ளை தலைமுறை, உன் பிள்ளையினுடைய தலைமுறை, 1000 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவு செஞ்சு முடிச்சிட. கையை தட்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாம் அழிச்சிட்டு வந்தான். ஏற்கனவே சொத்தை அழிச்சிட்டேன், என் பேர்ல அங்க எதுவுமே இல்லை. ஆனா ஒரு நிச்சயம் இருக்குது, வேலைக்காரன் வேலை கிடைக்குன்னு வந்தான். யாரா சொன்னா அவன் சொத்து எல்லாம் கழிஞ்சிருச்சுன்னு? அது டபுளா பெருகி இருக்குது. நீ அழிச்சு அந்த சொத்து டபுளா பெருகிருச்சு. ஆமென். ஷேர் மார்க்கெட்ல நான் ஒரு 20,000 போட்டோம்ல, ஒரு 20,000 போட்டோம். ஒரு 1 இயர்ல 75,000 வந்து நின்றுச்சு. அப்ப சர்ச்சு கட்டும்போது டப்புன்னு தூக்கிட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ஆசீர்வாத வழி இருக்குது. ஒரு 20,000 போட்டா 75,000 மாறுதுன்னா, என் அப்பா செஞ்சு முடிச்ச அந்த வேலை உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெருக்கத்தை தரும்? ஆமென். புரிஞ்சுச்சா புரியலையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செய்து முடித்தார். ஒரு வேலைக்காரன் வேலை முடிக்காமல் உட்கார மாட்டான். ஆனா ராஜா அவர் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறார். அவருடைய கிருபை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உனக்காக எனக்காக சகலமும் செய்து முடித்தார். அதனால அவர் உட்கார்ந்தார்.
உங்களையும் அவர் மடியில உட்கார வைத்தார். கையை தட்டுங்க. ஆமென். 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 ஆண்டவர் சொல்றாரு, காட் ரொம்ப கஷ்டம், காட் பணம் கஷ்டம், காட் வியாதி, காட் அப்படின்றீங்களா? அவர் சொல்றாரு, வாடா மவனே, வா மவளை, வந்து அப்பா மடியில உட்காரு. அப்பா உக்காந்து இருக்கிறேன், நான் பார்த்துக்க மாட்டேன் உன்னை, நான் உன் குடும்பத்தை கவனிச்சுக்க மாட்டேன். அவர் சொல்றாரு, அந்த கடல்ல இருக்கிற ஒரே ஒரு தும்பிங்காலம் 1000 பேர் சாப்பாடை சாப்பிடுதான். உங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு தும்பிங்காலனை கூப்பிட்டீங்கன்னா 1000 பேர் சாப்பாடு அது சாப்பிட்டு போயிடும், பந்தியே காலி ஆயிரும். மனுஷனால தும்பிங்காலனை வளர்த்து சோறு போட முடியுமா? யானை கட்டியே சோறு போட முடியல. ஆண்டவர் சொல்றாரு, டே உலகத்துல 4 பங்கு உலகத்துல 3 பங்கு கடலாம், 1 பங்குல தான் மனுஷன் வாழ்றானா. கோடிக்கணக்கான தும்பிங்கலன் மீன்கள் கடலில இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குது. ஒண்ணுமே சாப்பாடு இல்லைன்னு ஒரு நாள் அது சாகவே இல்லை. மனுஷனுடைய கடல்ல அவன் செய்யற அட்டூழியம், கப்பல்காரன் செய்யற அட்டூழியத்தினால தான் அந்த மீன்கள் சாகுது. மீனை பிடிக்க போறன் மனுஷன் செய்யற அக்கிரம அநியாயத்தினால தான் கடல்ல வாழ்ற மீன்கள் சாகுது. ஆனா கடவுள் ஒரு நாளும் கடல்ல வாழ்ற ஒரு அந்த ஜீவராசிகளையும் அவர் ஆகாரம் கொடுக்காம அவர் சாகடிச்சதே இல்லை வரலாறுல. அந்த மீனுக்கு ஆத்துமா இல்லை, அந்த மீனுக்கு ரட்சிப்பு தேவையில்லை, அந்த மீனுக்கும் எனக்கும் உறவு இல்லை, உனக்கும் எனக்கும் உறவு இருக்குது, அப்பான்ற உறவு. நான் உன்னை கைவிடுவேனா? நான் உன்னை பசியில வாட விடுவேனா? உன்னை வியாதியில கைவிடுவேனா? உன்னை தரித்திரத்துல விடுவேனா? உனக்காக எல்லாம் செய்து முடித்தேன். அப்பா உட்கார்ந்து இருக்கிறேன். அப்பா யாருன்னா வேலைக்காரன் இல்ல, கூலிக்காரன் இல்ல, எஜமான், ராஜாதி ராஜா. அப்பா உட்கார்ந்து இருக்கிறேன், செய்து முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். ஆமென். வேலைக்காரன் தான் சொல்வானா, அந்த வேலை செஞ்சிட்டு வரேன்னு சொல்வானா? அப்பா சொல்றாரு, அவர் சகலமும் செய்து முடித்து உட்கார்ந்து இருக்கிறார். சொல்றாரு, நீ வா உட்காரு, அப்பா மடியில உட்காரு. நீ ஏன் கஷ்டப்படணும்? நீ ஏன் கண்ணீர் வடிக்கணும்? ஏன் நீ உன் பிள்ளைங்களை குறிச்சு கவலைப்படணும்? உன் பிள்ளை என் பிள்ளை. ஒரு மனுஷன் எவ்வளவு நல்லவனா இருக்கிறாங்க. யோனத்தானுக்கும் தாவீதும் நெருங்கிய நண்பர்கள். யோனத்தானுக்கு ஒரு பிரச்சனைனா தாவீது ஓடி போனான், தாவீதுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்தான். யோனத்தான் மறிச்சிட்டான். யோனத்தானுக்கு மேவிபோசேத் என்கிற ஒரு மகன் இருந்தான். அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? 2 காலும் முடமாய் நடக்க முடியாத, 2 கையாலையும் நவுந்து நவுந்து போகிற ஒரு பரிதாபமான வாழ்க்கை. ஆனால் தாவீது ராஜாவாய் சொல்றான், என் நண்பனாகிய யோனத்தானுடைய குடும்பத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி கண்டுபிடிங்கள் என்று சொன்னார்கள். வந்து சொன்னார்கள், உங்களுடைய நண்பனுடைய மகன் ஒருவன் இருக்கிறான், மேவிபோசேத் என்று ஒருவன் இருக்கிறான். அவனுடைய 2 பாதங்களும் அவனுக்கு இல்லை, அவன் முடவனாக இருக்கிறான், அவன் வாழ்க்கையிலே தரித்திரமா இருக்கிறான், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறான், அவனை போஷிக்க ஒருவரும் இல்லை. யார் சொன்னா? அந்த மேவிபோசேத்துக்காக ஒரு அப்பா இருக்கிறேன், அவனுடைய அப்பாவுடைய நண்பன் ஒருவன் இருக்கிறேன், அவன் ராஜாவா இருக்கிறான் என்று சொல்லுங்கள். அவனை சீக்கிரமாய் கொண்டு வாருங்கள். அவனுடைய இன்றிலிருந்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய அரண்மனையிலே தான் அவன் வாழ வேண்டும். எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ, நான் எங்க உட்கார்ந்து சாப்பிட்றேனோ என் டைனிங் டேபிள்ல தான் அவன் உட்காரணும். அவனுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து ராஜ பரம்பரையாக மாற்றப்பட்டான். ஆஃப்டர் ஆல் ஒரு மேன், சாதாரணமான ஒரு மனிதன் தாவீது. அவன் தன்னுடைய நண்பனை நேசித்ததினாலே நண்பனுடைய மகனை அவன் விட்டு கொடுக்கலையங்க. ஏசப்பா உன்னை விட்டு கொடுப்பாரா? உன் பிள்ளைய விட்டு கொடுப்பாரா? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? பேசலன்றவங்க எழுச்சி போயிடலாம். நாங்க அப்படிப்பட்ட சபையெல்லாம் என்னைக்கு விட்டுட்டோம். ஆமென். அவருடைய அன்புக்கு தான் நம்ம எல்லாருமே அடிமை. ஆமென்.
அல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் நிச்சயம் பேசுவார். போன வாரம் ஒரு பெரிய மெசேஜ் எடுத்துட்டு வந்தேன். ஆனா நான் டேப்ல எடுத்துட்டு வந்தேன், நான் ப்ரிப்பேர் பண்ண 2 மெசேஜ். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் பேசுறதுக்கு விட்டு கொடுனாரு. அப்படியே ஓரம் ஒதுக்கிட்டு போன வாரம் ஃபுல்லா ஆண்டவர் பேசினது தான் உங்ககிட்ட பேசினேன் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, முதல்ல உன்னதங்களில உட்காருவதனுடைய அர்த்தம் என்னன்னா செய்து முடிக்கப்பட்ட வேலை. இரண்டாவது, உன்னதங்களில உட்காருவது என்றால் அதிகாரம். ஆமென். ஆமென். அவருடைய சீட்டுல உட்கார்றது அப்படின்னா என்னங்க? அதிகாரம். இந்த உலகத்துல இந்த பொலிட்டிக்கல் பவர், இந்த கவர்மெண்ட் பவர், அதை வச்சு என்னங்க பண்ண முடியும்? மிஞ்சி போனா என்னங்க பண்ண முடியும்? பணம் மட்டும்தாங்க சம்பாதிக்க முடியும். ஆனா ஏசப்பா உங்களுக்கும் எனக்கும் அவரோட உட்கார வச்சு அவருடைய ஆளுகையிலையும் அவருடைய அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்திருக்கிறாரு. அதை வச்சு உன்னால செத்து போன உயிரோடு எழுப்ப முடியும், வியாதிகளை குணமாக்க முடியும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும், சூப்பர் நேச்சுரலை கொண்டு வந்து ஜனங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், குறைவுகளை மகிமையினால நிறைவாக்க முடியும், பிசாசுகளை துரத்த முடியும், சர்ப்பங்களை மேற்கொள்ள முடியும். ஆமென். ஆமென். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இந்த உலக அதிகாரத்தை வச்சு எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் சொல்ல முடியுமா? எல்லாம் இந்த உலகத்தின் அதிகாரத்தினால முடியும் சொல்ல முடியுமா? ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. அவர் ஜெயித்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று என்ன பண்ணுது? அவருடைய அதிகாரத்தை லிமிட் பண்ணுது. அந்த அதிகாரத்தை அப்படியே அமுக்குது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தையும் அந்த ஆளுகையும் இந்த உலகத்தில் ஏதாவது லிமிட் பண்ண முடியுமா? அமுக்க முடியுமா? உங்க முயற்சியை தடுக்க முடியுமா? நோ. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, ஆனால் அதெல்லாம் என்னை எதிர்க்க முடியுமே தவிர என்னை மேற்கொள்ள முடியாது. அது தோற்கடிக்கப்பட்டு தான் போகும். ஆமென். 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 அவர் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்ற அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதிகாரத்தையும் கௌரவத்தையும் தந்திருக்கிறார். பிதாவின் வலது பாரிசம் அது மிகவும் உயர்ந்த ஒரு இடமாகிறது. the most powerful place. இந்த உலகத்துல சொல்றாங்களே, நாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல வேலை செய்யறோம், நாங்க கூகுள் நிறுவனத்துல வேலை செய்யறோம், நாங்க எலான் மஸ்க் கம்பெனியில வேலை செய்யறோம், நாங்க பிரதமர் ஆபீஸ்ல வேலை செய்யறோம், நாங்க செக்ரட்டரியில வேலை செய்யறோம், நாங்க கலெக்டரேட்ல வேலை செய்யறோம், நாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், எங்களுக்கு தான் ஐ பவர் இருக்குது, நாங்க எலெக்ஷன் கமிட்டியில இருக்கிறோம், இந்த உலகத்துல நாங்க ஐடி ஃபீல்டுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே. நத்திங் பவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பவரும் ஒன்றுமில்லாத வல்லமை. the most powerful அத்தாரிட்டி எது தெரியுமா? ரொம்ப மிகவும் பயங்கரமான வல்லமை, மகத்துவமான வல்லமை என்ன தெரியுமா? பிதாவினுடைய வலது பார்சத்திலே நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோமே, அந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தை ஒன்னால எல்லாவற்றையும் மாற்றம் செய்ய முடியும். ஆமென். ஆமென். இந்த உலகத்துல இருக்கிற ஆளுகையானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, ஒரு டேஸ் இருக்குது, எக்ஸ்பயர்ட் ஆயிரும். 5 வருஷம் முடிக்க முடியுமான்னு தெரியாது, 5 வருஷம் கழிச்சு அவங்க இறங்கிதான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஆளுகை அதிகாரம், அவருடைய பிள்ளைகளாகும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய நாமத்தினால நீங்கள் எவைகளை சொல்லுகிறீர்களோ அவைகள் நடக்கும். இந்த பவருக்கு டைம் இருக்கா? காலம் இருக்குதா? ஒன் டைம் ஒருத்தன் தேவனால அழைக்கப்பட்டுட்டான், விசுவாசியாக, பிள்ளையாக, ஊழியக்காரனாக, சுவிசேஷகனாக, போதகராக, அப்போஸ்தலராக, மேய்ப்பனாக அழைக்கப்பட்டான்னா அவன் எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் அந்த பவரோட தான் வாழ்வான். ஆனா இந்த உலகத்துல கவர்மெண்ட் ஆபீசர் அவர் வேலைக்கு போனாருன்னா 60 வயசுல ரிட்டையர்மெண்ட். ஆமென். ஆமென். ஆனா அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கும் ரிட்டையர்மெண்டே இல்லை. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
அந்த வலது பாரிசம் என்பது அது ஒரு அதிகாரமாக இருக்கிறது, அது ஒரு வல்லமையாக இருக்கிறது. பார், இன்று பார்வோனுக்கு முன்பதாக என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்க என் கூட அவங்க உக்காந்தா இந்த உலகத்தில் இருக்கிற மிக மிக பெரிய பெரிய கிரேட்டஸ்ட் பவர் எவெல்லாம் என்னென்ன பவர்ன்னு சொல்றானோ அவைகளை எல்லாம் நான் நொறுக்கி போடுவார்கள் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்வீங்களா? அதுதான் காட்ஸ் பவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாருங்க, ஒரு ராஜாவினுடைய வலது பக்கத்துல உட்காரும் நபர் அதிகாரத்திலையும் பங்குள்ளவர்களாக இருக்கிறார், ஆட்சியிலையும் பங்குள்ளவர்களாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளிலே நீங்கள் பங்குள்ளவர்களாக இருந்தால் ஆளுகையிலும் பங்குள்ளவர்களாக இருப்போம். அவருக்காக பாடுபடுங்கன்னு சொல்லல, பாடை அவர் பெற்றார். அந்த பாடுகளை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், அந்த பாடு எனக்காக தான் பட்டார் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அவைகளுக்குள் இருக்கிற ஆளுகையை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள், உங்களுடைய ஆளுகையாக மாறும். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். ஆமென். நாம கீழே இருந்து வேண்டிக் கொள்ளுகிறவர்களால, ஆண்டவரே எனக்காக இதை பண்ணுங்க ஆண்டவரே, மண்டியிட்டு போராடி, அப்பா எங்களுக்கு இதை செய்யுங்கப்பா 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 அப்படி மண்டியிடுகிறவர்கள் அல்ல, வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. அவருடைய கிருபையினாலே உன்னதங்களிலே அவரோடு உட்கார்ந்தவர்களாக, அதிகாரத்திலே கட்டளையிட்டு விசுவாசத்திலே பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கைகளை தட்டி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நீங்கள் மண்டியிடுகிறவர்கள் அல்ல. குற்றம் செய்தவன் மண்டியிடுகிறான், தவறு செய்தவன் மண்டியிடுகிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அவருடைய மார்பிலை சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் தோளிலே அமர்ந்திருக்கிறார்கள், அவருடைய மடியில் அமர்ந்திருக்கிறார்கள், அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது என்பது அது ஒரு அடிமை கிடையாது. அவர் பாதத்தில் உட்கார்றது அது ஒரு அன்பு. ஆமென். ஆமென். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறதுனாங்க அது ஒரு அன்புங்க. சில நேரங்கள் என்னுடைய பிள்ளைகள் பாதத்தில் உட்கார்றாங்க, மனைவி உட்கார்றாங்கன்னா எனக்கு அடிமையா? இல்லை, அது ஒரு ஐக்கியங்க. அப்பாவுடைய பாதத்துக்கு போகிறது தப்பு இல்லை, ஆனால் அப்பாவுடைய பாதத்தில் மட்டும்தான் விழுந்து கிடக்கணும்னு ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா தப்பு. ஆமென். இன்னைக்கு அப்படி அடிமைப்படுத்துறாங்கல்ல. பொம்பளைன்னா நீ என் காலில் தாண்டா இருக்கணும், வேலைக்காரன்னா என் காலில் தாண்டா இருக்கணும், விசுவாசினா என் காலில் தாண்டா இருக்கணும். அதுதான் டேஞ்சர். இயேசு அப்படி சொல்ல, என்னுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் எல்லாம் என் காலில் தான் விழணும்னு சொல்லல. அவர் பாதத்திலே மரியாள் அமர்ந்திருந்தார் என்றால் அவருடைய அன்பை அனுபவிக்கிறாள். அன்பின் நிமித்தமாக கூட பிள்ளைகள் பெற்றோருடைய பாதத்தை பிடிக்கிறாங்கல்ல, அதுதான் காட்டுது. அதிகாரமோ அடிமைப்படுத்தல. இயேசுவினிடத்துல அவன் முருகனாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும், இந்த உலகத்துல எந்த மதமாக இருந்தாலும், எந்த மனிதனையும் அவர் அடிமைப்படுத்துவதற்கு அவர் விரும்பவில்லை. ஆமென். ஆமென். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனையும் வடிவம் அமைத்தவர் இயேசு. ஆமென். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், வேலையை முடிச்ச பிறகு அவன் போய் உட்கார்றான். ஆனா ஒரு மகன் இருக்கிறான், ஏற்கனவே வீட்டிலே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவ மதங்கள் சொல்லுகிறது, நீ இயேசுவுக்கு ஊழியம் செய்தாயா, இயேசுவுக்காக நீ பணிவிடை செய்தாயா. வேலைக்காரன் வேலையை செஞ்சு முடிச்ச பின்பு அவன் வீட்டுக்கு போய் உட்காருகிறான். ஆனால் அவருடைய மகனாக மகளாக இருக்கிறோம். அப்பா பிதா என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியுடையவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்றார், நீ என் மகன் அல்லவா, ஏற்கனவே முன்பதாகவே நீ அவருடைய வீட்டிலே நீ உட்கார்ந்து இருக்கிறாய், அவருடைய மடியிலே உட்கார்ந்து இருக்கிறாய், அவரோடு கூட நாற்காலியிலே உட்கார்ந்து இருக்கிறாய், உனக்கு சகலமும் உண்டு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீ வேலை செஞ்சு ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஓய்விலிருந்து செயல்படுகிற புத்திரன், நேசகுமாரன், ஓய்விலிருந்து செயல்படுகிறவன். நீ கஷ்டப்பட்டு போய் களைப்பினால் ஓய்வடைகிறவன் அல்ல, இளைப்பாறுகிறவன் அல்ல, உட்காருகிறவன் அல்ல. இளைப்பாறுதலுக்குள் இருந்து உன்னுடைய வேலையாக இருக்கட்டும், உன்னுடைய எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாம் இளைப்பாறுதல்ல இருந்து, போன வாரம் சொன்னீங்க இல்லைங்களா, ரெஸ்ட்ல இருந்தாதான் உங்க வீடை கட்ட முடியும். ஆமென். ராஜாக்களை நீங்க பாத்தீங்கன்னா யுத்தம் முடிந்தது, அவன் பட்டணங்களை கட்டினான், பண்டக சாலையை கட்டினான், அரண்மனையை கட்டினான், தேவனுடைய ஆலயத்தை கட்டினான்னு சொல்லும் போதெல்லாம் யுத்தம் இல்லாத நேரத்தில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையே நடக்குது. உன் வீடை கட்டணும், உன் பிள்ளைங்க வாழ்க்கையை கட்டணும், குடும்பத்தோட எல்லா ஆசீர்வாதம் கொண்டு வரணும்னா கிறிஸ்துவுக்குள்ள நீ உக்காந்தாதான். ஆமென். ஆமென். பாருங்க, இந்த உலகத்துல ஓடுற கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் எல்லாரும் அரசியலை விரும்புறாங்க? அந்த நாற்காலியில உக்காந்தா எல்லாத்தையும் கையில கொண்டு வரலாம். இயேசு சொல்றாரு, உன்னை உட்கார வச்சுட்டேன்ற. ஆமென். ஆமென். இது புரிஞ்சிருச்சுன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும். எத்தனை பேருக்கு புரியுது? பாலராஜே, அந்த நாற்காலில் உட்காந்துடணும். ஆமென் சொல்வீங்களா எல்லாரும்? ஆமென். உங்க எல்லாருக்கும் பங்கு நாற்காலியில. ஆட்சியில பங்குன்னு எல்லாருக்கும் தனித்தனி சேர போடுறாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஆட்சியில பங்கு எல்லாருக்கும் ஒரே நாற்காலி தான். அப்பாவுடைய நாற்காலி பெருசு. ஆமென். உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் உட்கார்ந்தாலும் அப்பாவுடைய மடியில உட்காரலாம், அவர் மடி பெருசு. ஆமென். ஓ ஹalleluya. அவர் சொல்றாரு, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என் பாதப்படின்றாரு. அவர் காலை வச்சாருன்னா முதல்ல பூமியை அதிர்ந்துரும், ஆனாலும் அதிராம பாதத்தை வைக்கிறாராம். ஆமென். ஹalleluya. சந்தோஷமா இருக்கிறீங்களா? மூன்றாவது, அவரோடு உன்னதங்களில் உட்காருவது அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவரோடு கூட இருப்பது, ஒன்றிணைப்பு, அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். ஆமென். உன்னதங்கள் உட்கார்றது என்னன்னா அவரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை. இயேசுவையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது என்பதுதான் சத்தியம். ஆனா உங்க மனநிலையிலே நீங்கள் அவரோடு பிரிந்த வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். அது உங்களுடைய கற்பனையில தான் நீங்க பிரிந்த வாழ்க்கை வாழுகிறீர்கள். ஒரிஜினாலிட்டின்றது அவரையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது. ஆமென். ஒரு பொண்ணை ஒரு தாய் பெற்றெடுக்கிறாங்க, அந்த பெண் திருமணமாகி ஏதோ ஒரு ஊருக்கு போய் வாழ்கிறது, அந்த பொண்ணு குழந்தைய பெற்றெடுக்கிறது. அந்த பெண்ணையும் அந்த தாயையும் எவ்வளவு தூரம் போனாலும் பிரிக்கவே முடியாது. இயேசுவை உங்களையும் பிரிக்க முடியுமா? முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். புதிய நிறைய பாஸ்டருங்க பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். பாஸ்டர், வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் பாஸ்டர், என் பிரச்சனை மாறணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாத ஜெபம் யாராலங்க பண்ண முடியும்? முதல்ல நீங்க அந்த பாஸ்டரை பார்த்து கேட்கணும், பாஸ்டரு, பாஸ்டர்காரு, தேவடுக்காரு, நீ முதல்ல இடைவிடாம ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேளுங்க. அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு யார அதிகாரம் கொடுத்தான்னு கேட்டு டென்ஷன் ஆயிடுவார். இடைவிடாமல் ஜெபிப்பதுன்னா என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இயேசுவோடு கூட ஒரே ஆவியாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். விபச்சாரம் செய்கிறவன் வேசியோடு தன்னை ஒரே சரீரமாக இணைத்து கொண்டான். வேதம் சொல்லுதா இல்லைங்களாங்க? நாங்க மூஞ்ச சுரிக்கிறீங்க, வேதம் சொல்லுதா இல்லையா? ஆமா, பைபிள் படிச்சு சொல்லியா? எங்க சொல்லுது? இப்ப நான் சொல்லிட்டேமா, யூடியூப்ல கேள்வி கேட்பாங்க, எடுங்க. பாத்தீங்களா? வேசியோடு இருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமா இருக்கிறாங்களா? அதே போல ஆண்டவர் இன்னொரு, அவருடைய ஆவியோடு நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். பாத்தீங்களா? கர்த்தரோடு இங்க நம்ம கவனிக்க வேண்டிய, சொல்லுமா, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர்கள் அவரோட ஒரே ஆவியாக கம்யூனியன். ஏன் திருவிருந்துக்கு பேர் கம்யூனியன் இருக்கு? இந்த அவருடைய ரத்தத்தையும் அவர் சரீரத்தையும் என்னைக்கு நீங்க முதல் தரம் வாங்குனீங்களோ அவருடைய சரீரத்தோடு அவர் ரத்தத்தோடு இணைக்கப்பட்டுட்டீங்க.
ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே நாள் வீட்டை விட்டு போகும்போது அழுவும், ஐயோ நான் போக மாட்டேன்னு அழுவும். எல்லாரும் பிடிச்சி அழுது புலம்பி அந்த மாப்பிள்ளையோடு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் கொஞ்ச காலம் ஒரு 2-3 மாதம் வாழ்ந்த உடனே அந்த பொண்ணு அந்த கணவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. என்ன தெரியுமா? இருவரும் ஒரே சரீரமாக ஒரே இரத்தமாக மாறிவிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது இயேசு நம்முடைய மணவாளன், நாம் அவருடைய மணவாட்டிகள். வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் இயேசுவோடு ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டு விட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவரோடு உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிற வாழ்க்கைக்கு பேர் நாங்க கம்யூனியன், ஒன்றாக இணைக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்க 24 மணி நேரமும் இந்த பூமியில வாழ்ற நாளெல்லாம் இயேசுவோடு தான் இணைஞ்சி இருக்கிறீங்க. உங்களையும் இயேசுவையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய கிருபைக்குள்ள வாழ்ற நீ தனிமையானவன் அல்ல. உனக்கு யாரு இல்லை நீ கவலைப்படாத. நீ தனிமையானவன் அல்ல. கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிற. உனக்குள்ள ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ள திருத்துவ தேவன் வாசம் பண்ணுகிறார்கள். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அந்த தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரம் கதவை திறந்தால் அவர் நமக்குள் வந்து நம்மோடு கூட சம்பாஷணை செய்கிறார். சம்பாஷணை, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சம்பாஷணை? அவர் நம்மோடு இணைந்து வாழுகிறார். ஆமென். ஏனோக்கும் தேவனும் ஒன்றாய் இணைந்தது வாழ்ந்தது போல அவர் நம்மோடு இணைந்து வாழ்கிறார். அவர் நம்ம சாப்பிட்றோம்னா அவர் நம்மோடு சாப்பிடுறாரு. நம்ம தூங்குறோம்னா அவர் நம்மோடு சேர்ந்து தூங்குறாரு. இயேசு பூமியில வாழும்போது அவர் படகுல தூங்கினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் உனக்குள்ள உன்னோடு கூட தான் இருக்கிறார். ஏன்னா என்னைக்கு நீ அவரை ஏற்றுக்கொண்டியோ அவர் உனக்குள்ள வந்து சங்கமம் ஆயிட்டாரு. நான் நாத்தம் தான், நான் கக்கா தான், நான் சாக்கடை தான், நான் கூவ ஆறு தான். ஆனால் என்னை இணைப்பதற்காக தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த உலகத்தில் ஒரு பாதையை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த முடிவின் பாதை கடல். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எல்லா சாக்கடையும் எங்க போகுது? சென்னை வழியா, கடலுக்கு போகுது. ட்ரைனேஜ் வழியா, பாதாள சாக்கடை வழியா, கடலிலே போய் இணையுது. ஆனால் கடலோ என் கருணா சமுத்திரா நித்திய கிரியேகா, என் அப்பா இயேசு சமுத்திரம். அவர் பரிசுத்தம், அவருடைய நீதி. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு அசுத்தமும் கடலில் கலந்தாலும் கடலை அசுத்தப்படுத்த முடியாது, அதை தீட்டுப்படுத்த முடியாது. அந்த புனிதத்தை அழிக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. ஓ ஆமென். இயேசுக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பாவிகள் வந்தாலும் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமென். அவருடைய ரத்தத்தை ஒருவனாலும் அசுசிப்படுத்த முடியாது. அவருடைய சரீரத்தை ஒருவனாலும் தீட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவரு குட்டை இல்ல, குளம் இல்ல, ஆறு இல்ல, சமுத்திரம். சமுத்திரம். ஆமென். 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 அவருடைய அன்பின் கடல்ல மூழ்கணும்னா எங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவம், சாபம், ரோகம், வியாதி எல்லாம் அது நீக்கப்பட்டு நாங்க பரிசுத்தமாகி அந்த அன்பின் நதிக்குள்ள ஆழத்துல போய் நாங்க முத்தெடுப்போம். எங்களை மூச்சு முட்டாது, எங்க ஜீவனை எடுக்காது, அது நித்திய ஜீவனை கொடுக்கும். ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு குட்டையில போனா கூட உன்னால நீந்தி வெளியே வர முடியாது. அந்த சாக்கடைகள், அந்த சேர்கள் உன்னை இழுத்து உன்னை மரணத்துக்குள்ள கொண்டு போகும். அவர் அன்பின் கடல்ல நீ விழுந்தன்னா உனக்கு நித்திய ஜீவன், உனக்கு ஆரோக்கியம், உனக்கு சமாதானம், பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், உன் வாழ்க்கையில சகல நிறைவும் உண்டு. நீ நினைக்காத நான் பாவம், நான் அழுக்கு நினைக்காத. எத்தனை சென்னையில் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும்னு கூவம் ஆறு நாத்தம் எடுக்குது, அத்தனை நாத்தமும் கடல்ல போகுது. கடல் ஒரு நாள் நாத்தன்னு சொல்ல வா,
உன்னால முடிஞ்சா என்னை கரைப்படுத்தி பாடுறான்னு சொல்லுது. ஏசப்பா சொல்றாரு, ஏய் உலகத்துல எவ்வளவு பெரிய பாவியானாலும் வாடா எனக்குள்ள வந்து நீ பாவின்னு சொல்ல முடியுமாடா? நானும் பாவியா தான் ஓடி வந்தேன், ஓடி வர வரைக்கும் பாவியா தான் வந்தேன், கிறிஸ்துவுக்குள்ள அப்படி உள்ள வந்தவன நீதிமான் ஆயிட்டேன். கையை தட்டுங்க. சுகமே தோளில் கிடந்தால் ஜெயமே, கைகள் என்னில் கோர்த்தால் பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே, மார்பில் சாய்ந்தால் சுகமே. பாருங்க, ஒரு மின்சார ஒயர் இருக்குது, அதுல தன்னுடைய சக்தியை மின்சாரம் வைத்து கொண்டிருக்கிறது. அது ஒரு தனியா தான் இருக்குது, ஆனா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. நீ ஒரு தனியா இருக்கலாம், இந்த உலகத்துக்கு நீ மட்டும்தான் தெரியலாம், ஆனா உனக்குள்ள ஒரு மறைஞ்சிருக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். அவர் பவர்ஃபுல். அந்த ஒயர் நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க, உங்க வீடை கட்ட நீங்க தான் ஒயரை வாங்கினீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாமலே அந்த ஒயருக்குள்ள ஒரு பவர் இருக்குது. ஆமென். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள இயேசு வந்தாரு, அவர் வாசம் பண்றாரு. உன்னுடைய எந்த சூழ்நிலையும் உனக்கு தெரியாமலே அவர் அந்த சூழ்நிலையில தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவாரு. ஆமென். ஆமென். உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளுவார். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? உங்க கூட அப்பா இருப்பாரு, திருத்துவ தேவன் உங்களோடு இருப்பாங்க, உங்களுக்குள்ள இருந்து பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்வாங்க, உங்களை ஆசீர்வச்சிட்டு அவங்க அப்படியே மறைஞ்சிருப்பாங்க. ஆனா பேர் புகழ் எல்லாம் உங்களுக்கு தான் வரும். ஐயோ நீங்க எவ்வளவு நல்லவர், ஆனா செஞ்சது யாரு? ஆண்டவர். நம்ம ஆசீர்வதிச்சது ஆண்டவர். உலகம் உங்களை சொல்லும் நீங்க எவ்வளவு ஆனா அதை செஞ்சது ஆண்டவர். அவர் மறைஞ்சிருவார், நம்மளை காமிப்பார். நீ தனியானவன் அல்ல, உனக்கு எல்லாம் செஞ்சு முடிப்பார். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். நம்முடைய வல்லமை நம்மிடத்துல இல்லை, நம்ம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அந்த இணைப்புல தான் நமக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உனக்கு ஆசீர்வாதம், உன் வாழ்க்கையில சுகம் எல்லாமே நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அந்த இணைப்புல இருந்து தான் சகலமும் உருவாக்கப்படுது. ஆமென். ஆமென். இந்த ஜெனரேட்டர் இயேசுதான் ஜெனரேட்டர், இந்த பவரை உருவாக்கி தருகிறவர். இந்த உலகத்துல யாரு உன்னை கைவிட்டாலும் நீ கவலையே படாத, சந்தோஷப்படு. நான் ரியலா சொல்றேன், இன்னைக்கு நான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கிறேன். ரொம்ப என்ன போல மகிழ்ச்சியான ஆள் யாருமே உலகத்துல இல்லை, அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஒரு காலத்துல நாங்க சிரிக்கும் போது நான் என் மனைவிட்ட சொல்லிடுறேன், இப்போ சிரிக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அழுகிற ஒரு சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு பயந்த நாட்கள் உண்டு. இப்போ எனக்கு தெரியும், நான் எவ்வளவு சிரிச்சாலும் என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆமென். நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு விரோதமா எழும்பினாலும், எனக்கு விரோதமாய் 1000 10,000 எழும்பினாலும், என்னங்க வசனம் சொல்லுது? என்னை அசைக்க முடியாது. அது என்னுடைய வல்லமை இல்ல, அவருடைய கிருபை என்னை பாதுகாக்குது. ஆமென். 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 எனக்கு மட்டுமா? வேற யாருக்கு? உங்களுக்கும். மத்த சர்ச்சுக்கா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கா? இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கும். உங்களுக்கும் தான். ஆமென். எனக்கு எவ்வளவு அவர் அள்ளி தருகிறாரோ அதை விட உங்களுக்கும் அள்ளி தருகிறார். ஆமென். பாருங்க, நாய் 10 குட்டி போடுது, 10 குட்டிக்கும் அந்த ஆற்றால் ஒரு நாய் அத்தனை குட்டிகளுக்கும் அந்த தாய் பால் கொடுக்கிறது. இயேசு அவருடைய பிள்ளைகளாக உங்களை எத்தனை கோடி பிள்ளைகள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அவருடைய ஞான பாலை கொடுப்பார். ஆமென். அவர் ஆசீர்வாதம் என்கிற பாலை கொடுப்பார், அவர் செழிப்பு என்கிற பாலை கொடுப்பார், அவருடைய சுகம் என்கிற பாலை கொடுப்பார். ஓ, அது ஒரு நாளும் வற்றி போயிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. யாரோ சொன்னாங்க, இந்த கடந்த வாரத்துல குழந்தை பிறந்துச்சு, பிள்ளைக்கு பால் கிடைக்கல. ஆனா ஏசப்பா சொல்லல,
ஐயோ என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு பால் இல்லை, அவர் சொல்லல. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஆமென். 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 அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, சகலமும் உங்களுக்கு நிறைவுதான். ஆமென். ஆமென். நாலாவது, உன்னதங்களில் அவரோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய ஒரு பொசிஷன், அது ஆவிக்குரிய ஒரு ஸ்தானம். எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேருக்கு வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியும்? ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதித்து விட்டார், செய்து முடித்து விட்டார். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 53 அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள். புதிய ஏற்பாடு பேதுருல சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நான், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே, என் பிள்ளைய படிக்க வைங்க ஆண்டவரே, என் வீடை கட்டுங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் அவிவிசுவாசம். அவர் உங்க வீட்டை கட்டி முடிச்சிட்டார், உன் பிள்ளைங்களுக்கு சகலத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதெல்லாம் நடக்கும், தானா நடக்கும். நீ தூங்குனா கூட நடக்கும், நீ அதை மறந்துட்டா கூட நடக்கும். ஆமென். எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல தாய் தகப்பன் இல்லை, அந்த பிள்ளைகள் IAS படிக்கிறார்களே. ஒரு பையன் சொன்னா, எலெக்ஷன்ல ஜெயிச்சானா அவன், அந்த பையன் சொன்னா, விஜயண்ணன் தான் என்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சாரு, என் படிப்புக்கான எவ்வளோ படிச்சிருக்கிறான்ல, அந்த படிப்பு மறந்துருச்சு, அது வரைக்கும் எனக்கு எல்லா ஃபீஸ் எல்லாம் அவர் தான், அண்ணன் தான் கட்டினாரு அப்படின்னா. இந்த உலகத்திலேயும் தாய் தகப்பன் மறந்த பிள்ளைகளை நினைவு கூற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்கய்யா. உன்னையும் உன் பிள்ளையும் மறந்துடுவாரையா? தாய் கூட பிள்ளையை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அவர் உன்னை மறக்க மாட்டாரியா? ஆமென். அவருக்கு மறக்க தெரியாதுங்க, அவருக்கு கைவிட தெரியாதுங்க, அவருக்கு தீமை செய்ய தெரியாதுங்க. அவர் ஒரு அப்பாவி அப்பாங்க. ஓ, அவர் ஒரு ஏமாளி அப்பாங்க. இந்த உலகத்துல யாரு வேணா ஓடி வந்து அவரை ஏமாத்தலாங்க, ஆனா அவர் விவரமான அப்பாங்க. அவருக்கு நீங்க எதுக்காக ஓடி வரீங்கன்னு தெரியுங்க, சகலமும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிப்பாருங்க. எத்தனை முறை நீ விழுந்தாலும், எத்தனை முறை தப்பு செஞ்சாலும் அவரை ஓடி வர அவர் நம்மளை தூக்கி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளை வாழ வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால நம்ம தொடர்ந்து தப்பு செய்யணுன்ற அவசியம், தப்பு செய்யணுன்ற கட்டாயம் இல்லை. அந்த அன்பு உன் மேல மீறி அன்பு, மிஞ்சின அன்பு, தகுதிக்கு மிஞ்சின அந்த அன்பு உன் மேல செலுத்துறது நோக்கம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் உன்னால தப்பு செய்ய முடியும், அதுக்கு மேல தப்பு செய்யற எண்ணமே வராது. ஐயோ, இப்படி நேசிக்கிற அப்பாவுக்கு என்னால எப்படி இப்படி ஒரு தப்பை செய்ய முடியும்னு சொல்லி அந்த பிள்ளை சரணடையும். அப்பாவுடைய உள்ளத்தை ஒரு நாள் அது புரியும், அப்பாவுக்காக அது எழும்பி பிரகாசிக்கும். ஆமென். அது நீதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலையும் அவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு உட்கார்றதுன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். 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 பாருங்க, உங்க அக்கவுண்ட்ல இயேசு கல்வாரி சிலுவையில சகலமும் செய்து முடிச்சு ஆசீர்வாதங்களை எல்லாம் அக்கவுண்ட்ல போட்டுட்டார். ஆமென். போட்டுட்டார். எனக்கு இதை எவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா, ஒரு முறை ஜெர்மனில இருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு 300 பவுண்டு, 300 அந்த நாட்டு பணம் ஒரு 300 இது போட்டாங்க. அவங்க ஃபோன் பண்ணி வந்துருச்சான்னு கேட்குறாங்க.
வரல. அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, இதே மாதிரி தான் நான் உனக்கு செஞ்சு முடிச்ச ஆசீர்வாதங்களா செஞ்சு முடிக்கப்பட்டிருக்குது. ஆமென். அது இன்னும் உன் கைக்கு வரல. இப்போ லாஸ்டா எனக்கு ஒரு நீக்ரோ ஃப்ரெண்டு இருக்குது அமெரிக்காவில். அந்த நீக்ரோ ஃப்ரெண்டு கொஞ்சம் காசு போட்டு விட்டுச்சு. அப்போ அது எனக்கு 2-3 தடவை வந்துருச்சான்னு கேட்டுச்சு. நான் வரல அப்படின்னு சொன்ன மகிட்ட சொன்ன, மகி இதுதான் மகி, ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையில் எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறார். ஆமென். அது இன்னைக்கு வரல, ஆனா அனுப்பப்பட்டது அது கண்டிப்பா வந்துரும். ஆமென். ஏனென்றால் அனுப்பினவர்கள் நம்மேல் வைத்த அன்பினால் அனுப்பி இருக்கிறார்கள். அது நிச்சயம் வரும். அவர் எல்லளவேனும் பொய்யுரையாத தேவன். ஆமென். ஆமென். அவர் உண்மையுள்ளவர். தேவனுடைய ராஜ்யம், தேவன் பிள்ளைகளுடைய உண்மையை நம்பி வாழ்கிறவர் அல்ல. உங்களுடைய உண்மையில நீங்களும் வாழ முடியாது. உங்களுடைய உண்மை தேவனையும் வாழ வைக்காது. அவருடைய உண்மை தான் உங்களை வாழ வைக்கும். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்ற பெரிய பொய், பெரிய பாவம் என்ன தெரியுமா? உண்மை உண்மை உண்மைன்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்குது. ஒரு மனிதனுடைய உண்மை ஒரு உப்பு வாங்குற அளவு கூட மதிப்பு கிடையாது. தேவனுடைய உண்மைதான் நம்மை ஆசீர்வதிக்கும். ஆமென். அவருடைய உண்மை நிபந்தனை இல்லாத உண்மை. ஆமென். யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன. யாராக இருந்தாலும், அண்ணன் ஆமென். பாய் அண்ணனா இருந்தாலும், இந்து அண்ணனா இருந்தாலும், புத்த மதமாக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலை தருவார். அவர்களை அவர் நேசிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய ஜெனராசிட்டி, அவருடைய பரந்த இருதயம் அது. ஆனா நமக்கு அந்த இருதயம் இல்லையே. உதவி செய்யணும்னா கூட எங்க ஸ்தாபனத்தில் இருக்கணும்ன்றானுங்க பாஸ்டருங்க. எங்க ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்களுக்கு தாங்க நாங்க உதவி செய்வோம். உதவிக்குன்னு வந்தா எங்க சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தாங்க செய்வோம், வெளி சர்ச்சில் இருக்கிறவங்க செய்ய மாட்டோங்க. உன் அப்பா யாருங்க? பரந்த மனசு. யாரா இருந்தாலும் இவ்வளவு பெரிய நல்ல கடவுளை இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இன்னும் கண்ணு தெரியலன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இன்னொன்னு, இவ்வளோ நல்ல கடவுளை உங்களுக்கு தெரியலையன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கடந்த நாள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். என்னது? தேவன் சூரியனுமானவர், சூரியனும் கேடகமா இருக்கிறார். படைச்ச தேவன், படைச்ச கடவுள் படைச்ச மனுஷங்கிட்ட சொல்றாரு, தன்னை போல படைச்சாரு. மனுஷனை யார் மேல் படைச்சாரு? அவரை போல உங்களை என்னையும் படைச்சாரு. அவர் எவ்வளவு நல்லவர்ன்றத மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்காக, நான் சூரியனை போல இருக்கிறேன்ப்பா. இது நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நான் சூரியனை போல உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் சொல்லணுமா? மனிதனுடைய அறியாமை, மனிதனுடைய புத்தி கெட்டு போனுச்சு. ஒரு படைத்தவர் அவரை போல படைச்ச உயர்ந்த மனிதனுக்கு அவர் படைச்ச ஒரு ஜீவன் இல்லாத ஒரு சூரியனை வச்சு, ஒரு கேடகத்தை வச்சு, நான் உனக்கு கேடகமா இருந்து பாதுகாப்பேன், சூரியனை போல உனக்கு வெளிச்சம் கொடுப்பேன் அப்படி சொல்றாரு. நம்ம எவ்வளவு அசிங்கம் இல்லை, நம்ம எவ்வளவு துரோகி இல்லை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். ஆனாலும் உங்களை அவர் நேசிக்கிறார், இன்னும் நேசிக்கிறார். ஆமென். இன்னும் அவர் உங்களுக்குள்ளதான் கலந்து இருக்கிறார், உங்க ரத்தத்தில் அவர் இருக்கிறார். இறைவன் தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான் உலகம் சொல்றாங்கல்ல. எனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல. ஆனா உன் ரத்தத்தில் அவர் இருக்கிறார், உன் சரீரத்தில் இருக்கிறார், உன் பாடியில அணுக்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நியூட்ரான், எலக்ட்ரான், அந்த அணுக்களிலே கலந்து இருக்கிறார் ஆண்டவர். ஆமென்.
the most powerful God. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Amen. அஞ்சாவது, அவரோடு உட்கார்ந்து இருக்கிறோம்ன்ற அந்த வாழ்க்கை என்னன்னா போராடுகிற ஒரு வாழ்க்கை இல்லைங்க. வெளியே உலகத்துல இருந்தோம், ஓடி உழைத்தோம், கஷ்டப்பட்டோம், கடன் பட்டோம், உடைக்கப்பட்டிருக்கிறோம். தப்பி தவறி சர்ச்சுக்குள்ள வந்தேன், ஐயா என் கடன் பிரச்சனை தாங்கலையா, ஐயா என் குடும்பத்தில் பிரச்சனையா, என் பிள்ளைகள் பிரச்சனையா, என் கணவன் பிரச்சனையா, என் மனைவி பிரச்சனையா, என் தொழில் பிரச்சனையா, என் வாழ்க்கை பிரச்சனையா. சபை சொல்லுகிறது 21 நாள் உபவாசம் எடுங்க. எங்களுடைய சபையில இரவு ஜெபம் வைத்திருக்கிறோம், போராடி ஜெபிப்போம். நாங்கள் தானியேல் ஜெபம் வைத்திருக்கிறோம், நாங்கள் மோசே ஜெபங்களை வைத்திருக்கிறோம். நீங்கள் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுங்கள், நீங்கள் ஆண்டவருக்கு பொருத்தனை செய்யுங்கள். அவனே தோத்து போய் வந்திருக்கிறான். இவன் கட்டுற கம்பி பாருங்க, இவன் கட்டுற கம்பி கட்டுற வேலை. அதான் சொல்றேன், கிறிஸ்தவம் என்கிற மதத்திலிருந்து உங்களை காப்பாற்றும்படியாக தேவன் விரும்புகிறார். கிறிஸ்தவம் என்கிற சடங்காச்சாரியத்திலிருந்து உங்களை காப்பாற்ற தேவன் விரும்புகிறார். அவருடைய கிருபை அதை செய்கிறது. நீ ஒன்றை பெறுவதற்காக எதையாவது ஒன்று செய் என்று இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்து முடிக்கவில்லை. நீ எதையும் செய்ய வேண்டாம், உனக்காக செய்து முடிக்கப்பட்ட அந்த கிருபைக்குள்ள இருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ தொடங்கு. உன் வாழ்க்கைக்கு சகலமும் உண்டாகும், நடக்கும், வெற்றி உண்டாகும், தொழில் ஆசீர்வதிக்கப்படும், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். நீ போராட வேண்டியது அவசியம் அல்ல. கிறிஸ்துவின் கிருபைக்குள்ளே வந்து ஆவியானவரோடு சேர்ந்து உறவாடு, உறவுக்குள்ள வா, போராடாத. அவர் பாதத்தை பிடித்து வாருங்கள், நாம் யாக்கோபின் ஜெபங்களை செய்வோம். இரவெல்லாம் யாக்கோபு தேவனோடு அவன் போராடினான். ஓ கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, அவர் கிருபைக்குள்ள வா. சிம்பிளா அவர் கிருபைக்குள்ள வா. பாஸ்டர் எஃபெக்டே இல்லாம பேசுறீங்க. நோ எஃபெக்ட், நோ எஃபெக்ட், நோ டிஜே, நோ மியூசிக். சிம்பிளா சொல்ல, நீ வா. ஆஃப்டர் ஆல் நீ வா, உனக்கு எல்லாம் நடக்கும். நான் பார்த்துக்கிறேன்றார், நான் பார்த்துக்கிறேன், நீ வா. நிறைய பிரச்சனை, பரவாயில்ல வா பார்த்துக்கலாம். இல்லை ஒரு எஃபர்ட்டா சொல்லிங்களாங்க, நோ எஃபர்ட், வா பார்த்துக்கலாம். ஆனா இந்த துரோகிகள் இருக்கிறாங்க பாருங்க, பாஸ்டர் நான் செத்தாலும் என் பணத்தை நீங்க தான் வாரி போடணும், சாகுற வரைக்கும் இங்க தான் உழுவன் நானுங்க. குள்ளநரி கூட்டங்கள் துரோகம் செய்யும், எஃபர்ட்டா பேசுவானுங்க துரோகிகள். உண்மையான அன்பு எஃபர்ட்டை சாதாரணமா பேசுவோம், உன்னை மயக்காது, தந்திரமா பேசாது. வா பார்த்துக்கிறேன், அப்பா இருக்கிறேன், அப்பா இருக்கிறே, இந்த யுத்தம் என்னுடையது, பயந்திடாதே பயந்திடாதே, அப்பா இருக்கிறே என் மார்பிலே, நீ சாய்ந்திடு, என் செல்லம் நீதானே. அவர் சொல்றாரு, என் செல்லம் நீதான். அல்லேலூயா. நீ போராடாத, நீ போராடாத. உனக்காக அவர் முற்றிலும் ஜெயம் பெற்றார். He is more than conqueror. அவர் முற்றிலுமாய் ஜெயம் பெற்றார், எல்லாம் ஜெயிச்சிட்டார். ஒரு சம்பவத்தை சொல்றேன். குத்து சண்டை வீரர் மைக்கேல் டைசன் எத்தனை பேருக்கு தெரியும்? 12 சுத்து, ஒவ்வொரு சுற்றையும் கடினமாக யுத்தம் சண்டை போடுறாரு, அடி வாங்குறாரு, முகம்லாம் வீங்குது, விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறாரு. கடைசியில அவர் ஜெயிக்கிறார். உலகமே அந்த குத்து சண்டையை டிவியில அந்த லைவ்ல பாக்குது. ஆனா டைசனுடைய ஒய்ஃப் என்ன பண்ணுது தெரியுமா? கார்ல போகுது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு ஜாலியா ஷாப்பிங் பண்ணுது, ஜாலியா சுத்திட்டு நல்லா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கதவை மூடிட்டு நல்லா தூங்குது. 12 சுத்துல
ஜெயித்து சாம்பியன் ஆயிட்டாரு டைசன். அவருக்கு பெரிய கப்பு கொடுத்துட்டாங்க. உலகத்திலே மிகப்பெரிய குத்து சண்டை வீரர் கப்பு கொடுத்துட்டாங்க, சாம்பியன். இன்னொரு பக்கம் 1000 அமெரிக்கா US டாலர் கொடுத்துட்டாங்க, செக் வாங்கிட்டாரு. பயங்கர களைப்போடு கூட, சோர்வோடு கூட, காயங்களோடு கூட இரவில் வந்து தன்னுடைய வீட்டை கதவை தட்டுகிறார். ஒய்ஃப் நல்லா கூலா தூங்கி இருக்குது. டென்ஷனா வந்து கதவை தட்டு, யார் இந்த நைட்ல அப்படின்னு கதவை திறந்த ஹஸ்பண்ட் காயத்தோடு நிற்கிறார். ஒரு கையில $1000 மில்லியன் செக்கு, இன்னொரு பக்கத்துல வெற்றியின் கோப்பை. ஒய்ஃப் பார்த்துச்சு, இந்த கப்பு உனக்கு, இந்த செக்கு எனக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஒய்ஃப் சொல்லுது, இந்த கப்பு உனக்கு, இந்த $1 மில்லியன் செக்கு எனக்குன்னு புடுங்கிட்டு போயிட்டு படுத்துருச்சு. அவர் வந்து பார்த்தாரு. அந்த கணவன் சந்தோஷமாக, இதுதான் என்னுடைய மனைவியை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். இந்த 12 சுத்துல நான் அடி வாங்கினது, நான் இவ்வளவு பெரிய சாம்பியன் ஆனது எனக்காக அல்ல, என் மனைவிக்காக, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக தான் இவ்வளவு கடினப்பட்டேன். ஹாப்பியா இருப்பார். இன்னைக்கு ஏசப்பா கிட்ட நீங்க ஆசீர்வாதத்தை கேட்குறீங்களா? சந்தோஷமா தருவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தேவைகளை சந்திப்பார். அவர் ஒரு நாள் துக்கப்படலை. அவருடைய உன்னதங்களில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிற அந்த, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நேற்று தான் யோசிச்சேன். ஃப்ளைட்டில் நீங்கள் உட்காடுறீங்க, ஃப்ளைட்டில் உட்காந்துட்டீங்கன்னா, ஆண்டவரே நான் இப்போ அமெரிக்கா போகணுமாப்பா. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஓ நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் மலேசியா போகிறோம், நானும் ஒய்ஃபும். ஃப்ளைட்டில் ஏறிட்டு 2 பேரும் ஜெபம், ஆண்டவரே மலேசியா போகணும் ஆண்டவரே. 3 மணி நேரம் கழித்து நாங்கள் இறங்கி எங்களை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போனவுடனே, அப்பா நாங்கள் 3 மணி நேரம் ஜெபிச்சோம் பாருங்க, ஆண்டவர் எங்களை மலேசியா கொண்டு வந்துட்டாரு. போடா முட்டாள், முட்டாள் பாஸ்டர் அப்படின்னு என்ன, முட்டாள் பாஸ்டர். அந்த ஃப்ளைட்டு எங்களை தூக்கிட்டு வந்துச்சு, புரியுதா? அந்த ஃப்ளைட்டு எங்களை, நாங்கள் ஏறின உடனே எங்களுக்கு வாட்டர் கொடுக்குது, எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது, எங்களை அவ்வளவு விஐபி மாரி கவனிக்குது, எங்களை பத்திரமா கொண்டு வந்து இறக்குது. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களா? எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள உட்காந்துட்டீங்க? ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நாங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நாங்கள் சொல்றாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள போனாலே இறங்குற வரைக்கும் உங்களுக்கு மாத்திரை. முறை ஃப்ளைட்டில் போனோன்னு தலைவலி வந்துருச்சு, என்ன கவனிப்புங்க. வந்து எனக்கு 4 டீ கொடுத்தாங்கங்க. இது வரைக்கும் தலைவலிக்கு போடாத அற்புதமான டேப்லெட்ஸ் கொடுத்தாங்கங்க. நான் எனக்கு ஒரு 10 கிடைக்குமான்னு கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டேங்க. ஒரு 10 டேப்லெட்டை வாங்கிக்கிட்டேன். பூமியில் கிடைக்காதது ஃப்ளைட்டில் கிடைக்குதுங்க. இயேசுக்குள்ள இருந்தா கிடைக்காத ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். இயேசுக்குள்ள இருந்தீங்கன்னா சகலமும். இயேசு சொன்னார் 12 சீஷர்களும், நீங்க வாங்க என்னோடு இருங்க அப்படின்னு சொன்னார்ல. போன வாரம் தானே சொன்னேன், என்னோட இருங்க சகலமும் உங்களுக்கு உண்டாகும். அதிகாரம் கிடைச்சிச்சு, சகலமும் கிடைச்சிச்சு, வல்லமை கிடைச்சிச்சு. ஒரு கூட்டம் பசியோட பட்டினியோடு வாழ்றான். அவன் வயிற்றெரிச்சல்ல இயேசுவை பார்த்து கேட்டான், ஜீசஸ் நாங்கெல்லாம் ஓய்வு நாளில் பசியா இருக்கிறோம், சாப்பிடாம இருக்கிறோம், உபவாசத்தில் இருக்கிறோம், உங்க சீசனுங்க வர வழியில அத்தி பழத்தை பிடிச்சி திங்கிறாங்க, திராட்சை பழத்தை பிடிச்சி திங்கிறாங்க, நெல்லை திங்கிறாங்க, நோ டிசிப்ளைன். அவர் சொன்னார், மனவாளன் அவர்களோடு இருக்கிறேன். ஏன் அவங்க உபவாசம் பண்ணணும்? நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஏன் நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை சுகமாக்குனீங்க? ஏன் மற்ற 6 நாள் இல்லையா? சொன்னாரு, எந்த நாள்ல வேணா என் ஜனங்களை நான் சுகமாக்குவேன், நான் அவர்கள் அப்பா. உன் வாழ்க்கையில எந்த நேரத்துல வேணா ஒரு அற்புதம் செய்வாரு. ஆமா, உன் சத்துரு உன் கழுத்தை பிடிக்கிற நேரத்துல கூட உனக்கு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்வீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரசங்கம் முடியல, நான் முடிக்கிறேன்.